பாட்டி, இந்த தங்க மாம்பழத்தை பற்றி சொல்லுங்கள். கப்பி, அந்த பழத்தை சாப்பிட்டால் காட்டில் உள்ள விலங்குகளை மட்டுமல்ல செடி கொடிகளின் மொழியும் புரியும். அது எங்க இருக்கு பாட்டி? காட்டின் ஆழத்தில். தைரியா போ கப்பி. தங்க மாம்பழம், அதை அடைய பயணத்தை தொடங்குகிறேன். தங்க மாம்பழம் இருக்கும் இடத்திற்கு செல்ல 3 தடைகளை தாண்ட வேண்டும். அடடா, அந்த தங்க மாம்பழத்தை நான் பார்க்கணும். நல்லது, நாம் இப்போது பயணத்தை ஆரம்பிக்கலாம். நான் தயாராக இருக்கிறேன். இந்த சிரிக்கும் ஆறு கிச்சு கிச்சுன்னு சத்தம் வருது. நான் ஒரு மூங்கில் படகு செய்து கடந்து போகிறேன். போகலாம். வா, சிரிக்கும் ஆறு. பேசும் மலையை அடைகிறது. கால் இல்லாதவன் ஓடுவான், வாய் இல்லாதவன் பாடுவான். அவன் யார்? அது மழை, தண்ணீர். அந்த பயங்கர முகத்தை வென்று விட்டேன். இப்ப தூங்கும் குகைக்கு செல்றேன். அங்கேயே தூங்கு, நான் பழத்தை மட்டும் எடுத்துப்பேன். அடடா, இந்த தங்க மாம்பழம் எனக்கு தான். நான் ஒரு தாலாட்டு பாடுறேன். ஓ ஓ, கரடி தூங்கு, இனிமையா தூங்கு, கனவுல மல்லிகை பூக்கள் சூடு. ஒரு பழத்தை சாப்பிட்டால் எனக்கு மட்டும்தான் அறிவு வளரும். ஆனால் இதை நட்டு வைத்தால் ஊருக்கே அறிவு கிடைக்கும். சில ஆண்டுகளில் அந்த காடே தங்க மாம்பழங்களால் நிறைகிறது. குரங்கு இப்போது காட்டின் ராஜாவாக அல்ல, காட்டின் ஆசிரியராக மாறுகிறது.